ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டுல ஒரு பயோடேட்டா எப்படி ரெடி பண்றது, டைப் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? பயோடேட்டானாலும் ரெஸ்யூம்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயோடேட்டா, ஒரு போட்டோ இருக்கணும், ஒரு சிம்பிள் பயோடேட்டா, ஜாபுக்காக ஒரு பயோடேட்டா வந்து எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல இதே மாதிரி நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? வேர்டோட ஃபார்மேட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. அந்த ஃபார்மேட்டை வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்றதுக்கு, ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க மைக்ரோசாஃப்ட்ல நியூ அப்படின்னு ஒரு ஃபைல் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பிளாங்க் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் செட்டப் நீங்க பண்ணிக்கோங்க. பேஜ் செட்டப் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க சைஸ்ன்னு இருக்கு, அங்க போய் மாத்தினாலும் சரி, இந்த கார்னர்ல போய் கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் செட்டப் கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா போர்ட்ரேட்டே இருக்கட்டும். பேப்பர் வந்து A4 லெட்டர்னு டிஃபால்ட்டா இருக்கும் அது சில இதுல, அதனால வந்து அதை போய் செக் பண்ணிக்கோங்க. A4 ஆன்னு பாத்துக்கோங்க. A4ன்னு நான் கிளிக் பண்றேன். A4 சூஸ் பண்ணியாச்சு. பேப்பர் சைஸ் அதே மாதிரி மார்ஜின் வேணா கொஞ்சம் லெஃப்ட் ரைட் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 8 சென்டிமீட்டர், இங்கேயும் ஒரு 8. அதே மாதிரி டாப் மார்ஜினும் வந்து நான் குறைக்கிறேன், ஒரு 8. கீழே வந்து பாட்டம் வந்து ஒரு 8. ஓகேங்களா? எல்லாமே 8 வச்சுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தலைன்னா இங்க குறைச்சிக்கலாம். டாப் 7, பாட்டம் 7, லெஃப்ட் 8, ரைட் 8 அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. பேப்பர் சைஸும் மார்ஜினும் இங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து பயோடேட்டான்னு ஹெட்டிங் அடிக்கணும். கேப்ஸ் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டா ஃபுல்லா கண்ட்ரோல் A கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் வச்சுக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து 12 வச்சுக்கோங்க டிஃபால்ட்டா. எனக்கு வந்து பயோடேட்டான்னு அடிக்க போறேன். பயோடேட்டா அடிச்சுட்டு சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் கண்ட்ரோல் E வந்து ஷார்ட்கட் கீ சென்டர் பண்றதுக்கு. இல்லைன்னா இங்க போய் கிளிக் பண்ணுங்க சென்டர். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாண்ட் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்றது என்னன்னா இந்த இடத்துல போய் இன்க்ரீஸ் பண்ணுங்க. போல்டு கொடுத்துருங்க. போல்டு கொடுத்துட்டு கொடுத்தாச்சு. பயோடேட்டாங்கிறது போல்டு கொடுத்தாச்சு. 16 வச்சிருக்கேன் ஃபாண்ட் சைஸ். ஒரு என்ட்ரு தட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தட்டிட்டு ஓகேங்களா, ஒரு 2-3 என்ட்ரு தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க பேஜ் லேஅவுட் போயிட்டீங்கன்னா இங்க வந்து பேஜ் பார்டர்ஸ் இருக்கும். இங்க போய் ஆடிங்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ரெண்டாவது இது டார்க்கர் 50% இருக்கு, இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹைலைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நேம்னு டைப் பண்ண போறோம். 1 2 3 டேப் அடிச்சுக்கோங்க. ஒரு கோலன் வச்சுட்டு ஒரு டேப் அடிங்க. இப்போ நேம்ங்கிற இடத்துல நீங்க இங்க வந்து நேம் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாதர்ஸ் நேம் அப்போஸ்ட்ரோபி S, ஃபாதர்ஸ் நேம் கோலன் 2 டேப் அடிச்சிங்கன்னா தான் கரெக்டா அதுல போய் உட்காரும். இங்க வந்து உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் அடிச்சிருங்க. ஓகேங்களா? டாட் வச்சுட்டு இங்கேயும் வந்து XXன்னு அடிச்சிடும், ஸ்மால் X. பேர் அடிக்கல, அந்த இடத்துல உங்க பேர் அடிச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து சும்மா நான் இப்போ கார்முகில் அடிக்கிறேன், பேர் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேம் அடிச்சாச்சு. ஃபாதர்ஸ் நேமுக்கு அப்புறம் இமெயில் ஐடி அடிங்க. இமெயில் ஐடி கோலன் ஒரு டேப் அடிக்கணும். ஓகேங்களா? இப்போது இமெயில் ஐடி அடிக்கும்போது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும் மோஸ்ட்லி. அடிச்சுட்டு @gmail.com அப்படின்னு அடிக்கணும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து அடிக்கும்போது ஸ்பேஸ் விட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து ப்ளூ கலராக எதாவது மாறிடுச்சுன்னா கண்ட்ரோல் Z கொடுத்துருங்க, அண்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி மெயில் ஐடி எல்லாம் அடிக்கும் போது ஹைப்பர் லிங்க் மாதிரி வந்துச்சுன்னா கண்ட்ரோல் Z கொடுத்துருங்க, அண்டு கொடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் 1 2 3 டேப் அடிக்கிறேன். மொபைல் நம்பர்னு அடிங்க. நம்பர் அடிச்சுட்டு இது வந்து உங்களோட மொபைல் நம்பர் அடிங்க. ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பர் அடிச்சுக்கணும். சரியா வரலன்னா இந்த டேப் எடுத்துருங்க, கரெக்டாக அது உட்காரும். இங்க வந்து நம்ம எங்கெல்லாம் டேப் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது இங்க கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இதுல வந்து இங்க டேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வேண்டாம்னா அப்படி ரிமூவ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பருக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. இந்த டேப் அடிச்சுட்டு கோலன் வைங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கோலன் அடிக்கணும். டேட் ஆஃப் பர்த் அடிச்சுட்டு இது ஏதோ ஒரு 21/05/1998 அப்படி அடிச்சிடறேன். ஓகேங்களா? அப்புறம் ஜெண்டர் வந்து மேல் அடிங்க. நேஷனாலிட்டி அடிங்க. இந்தியன், நேஷனாலிட்டி இந்தியன். டேப் வச்சு என்டர் தட்டுங்க. ரிலிஜன் டேப் மறக்காம டேப் அடிங்க. ரிலிஜன் வந்து ஹிந்து அப்படி அடிக்கிறோம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க டேட்டாவை வந்து அடிச்சுட்டே வாங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ மேரீடு அன்மேரீடுனா அன்மேரீடுன்னு போட்டுங்க, மேரீடுனா மேரீடு போட்டுங்க. அன்மேரீடு அட்ரஸ் அடிங்க.
அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அடிங்க. இப்போ வந்து இங்க வந்து நம்பர் 3 அட்ரஸ் அடிக்கணும். கமா அடிச்சுட்டு சென்னை 42 இப்படி அடிச்சுக்கோங்க. பர்மனன்ட் அட்ரஸ். உங்களுக்கு இது வேண்டாம்னா இங்க ஒரு பிரேக் கொடுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் 1 கொடுங்க. இந்த கேப் ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பிஃபோர் ஸ்பேஸ் இருக்குங்களா, அதை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு வாங்க அட்ரஸ். இப்போ கரெக்டா உங்களுக்கு இதுக்கு நேரா வந்துடும். இதையும் ஒரு டேப் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து பர்மனன்ட் அட்ரஸ் ஓகேங்களா, கோலன் வச்சுட்டு இல்லைன்னா நீங்க அடிச்சிருங்க. இதான் ஒன்று நம்பர் 3 49 சும்மா அடிக்கிறேன். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அடிச்சுக்கோங்க. பர்மனன்ட் அட்ரஸ் அடிச்சாச்சு. ஒரு கேப் கொடுத்துக்கிறேன். கேப் அதிகமா இருக்குன்னு நினைச்சேன். ஃபாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 16 இருக்கவே இதை குறைங்க. குறைச்சாலே அந்த இது ஆட்டோமேட்டிக்கா குறையும். லாங்குவேஜ் இப்போ உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி தெரியும்னா ஹிந்தி அந்த மாதிரி நீங்க அடிச்சுக்கோங்க. லாங்குவேஜ் நோன், ஹாபிஸ், இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டைப் பண்ணிடுங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கோலன் வச்சிருங்க. ஓகேங்களா, நமக்கு இது வந்து எல்லாமே பிளாக் பண்ணியிருக்கோம், அதனால இது வேண்டாம். அந்த போல்டு எடுத்து விட்டுலாம். இங்க மட்டும் நேம் மட்டும் கேப்ஸ்ல அடிச்சுக்கோங்க. எல்லாமே ஆல் கேப்ஸா இருக்கட்டும், போல்டுல இருக்கட்டும். அதுக்கு எதுவுமே நமக்கு வந்து போல்டு தேவைன்னா வச்சுக்கோங்க, வேண்டாம்னா எடுத்து விட்டுருங்க. அதனால செலக்ட் பண்ணிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு அண்டர்லைன் இங்க போய் கிளிக் பண்ணுங்க. அண்டர்லைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேபிள் போடணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு டேபிள் போடணும். டேபிள் போடணும்னா என்ன பண்ணுங்க, இன்சர்ட் கிளிக் பண்ணுங்க. இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த டேபிள்ஸ் இருக்கு. ஓகே, 4 காலம்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 4 காலம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நம்பர் டேப் அடிங்க. இந்த மாதிரி டேப் அடிச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த கார்னர்ல இப்படி இழுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரி கிராஸா ஒரு ஏரோ மார்க் மாதிரி வரும். அப்போ வந்து வித் எவ்வளவு வேணுமோ அதை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் சென்டர் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்க இந்த இடத்துல இருக்கும். இது வந்து சென்டரா வேணும்னா சென்டர் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங்ஸ் வந்து எப்போதுமே போல்டுல தான் இருக்கணும். போல்டு ஒரு ஃபாண்ட் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன், நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், இயர் ஆஃப் பாசிங், மார்க், பர்சன்டேஜ் இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் அடிச்சிட்டேன். அண்டர் கிராஜுவேட்டு, ஸ்டாண்டர்ட் 10 12 அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்னு நான் அடிச்சிருக்கேன். நீங்க எல்லாம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டைப் பண்ணிட்டு இப்போ இது வந்து இந்த ஹைட் டிக்ரீஸ் பண்ணணும்னா கூட டிக்ரீஸ் பண்ணலாம். டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஓகேங்களா, இங்க ரோ கிளிக் பண்ணுங்க. ஸ்பெசிஃபை த ஹைட்ல வந்து 0.35 கொடுங்க. 0.35 கொடுத்தீங்கன்னா இந்த ஹைட்டு குறையும். ஓகேங்களா, கொடுக்குங்க. இது எப்போதுமே லெஃப்ட் அலைன் வச்சுக்கோங்க. இதுவும் லெஃப்ட் சைட்ல அலைன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது சென்டரா இருக்கட்டும், இதுவும் சென்டரா இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த காலம் ஃபில் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து கம்மியான வியூல வச்சிருக்கனால அப்படி இருக்கு உங்களுக்கு. இதோட ஃபாண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 12 இருக்கு. 12 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும்னா பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இது டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. கோலன் வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டு அண்டர்லைன், இந்த யூ கிளிக் பண்ணீங்கன்னா அண்டர்லைன் ஆயிடும். இப்போ இன்சர்ட்ல போயிட்டு டேபிள்ஸ்ல இதே மாதிரி 4 காலம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஹெட்டிங், ஒரு உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை இருக்கோ அந்த மாதிரி 4 காலம் இன்சர்ட் பண்ணிட்டோம். டேபிள் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சீரியல் நம்பர்லாம் நம்ம டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல எடுத்துட்டு போங்க. கர்சர் டபுள் ஏரோ மாதிரி வரும். அப்போ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து நான் 12 வச்சுக்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். இப்படி நான் வந்து ரோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணா ரைட் கிளிக் பண்ணிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஸ்பெசிஃபை ஹைட்ல போயிட்டு இங்க வந்து 0.35 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன இருக்கு, ஃபாண்ட் சைஸ் வந்து 12 வச்சுக்கோங்க. இது எனக்கு சென்டரா வேணா ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு சென்டர் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, சென்டர் அலைன்மெண்ட் வந்தாச்சு. இப்போ வந்து நமக்கு இது இருக்கு. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபாண்ட் குறைச்சிக்கிறேன். ரொம்ப பெருசா தெரியுற மாதிரி இருக்கு, அதனால வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் குறைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நமக்கு இந்த ஸ்பேஸை குறைக்கணும்னா அப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு இந்த ஸ்பேஸை குறைச்சிக்கோங்க. பிஃபோர் ஸ்பேஸ், ஆஃப்டர் ஸ்பேஸ், இதுலயும் அதே மாதிரி பிஃபோர் ஸ்பேஸை குறைக்கும். இப்போ வந்து நமக்கு இடம் கிடைக்கும். ஓகேங்களா, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டருக்கு ஸ்கில் டைப் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் பாத்தீங்கன்னா வந்து டேலி, எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல்ல வந்து வேர்டு, பவர் பாயிண்ட், நான் கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து டிக்ளரேஷன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அடிக்கணும். இப்போ டிக்ளரேஷன் அடிச்சிட்டேன் நான், ஸ்பேஸ் அடிச்சிடும். டிக்ளரேஷன் அடிச்சாச்சு, சிக்னேச்சர் எல்லாம் அடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இது வந்து நேராக வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வித்தை கொஞ்சம் குறைங்க. ஓகேங்களா, இப்போ ஹைட்டு கரெக்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது ஈவனாக வரணும் அப்படின்னா நம்ம குறைச்சாச்சு. எல்லாமே நான் டைப் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணாம்னா குறைச்சிக்கலாம். ஓகேங்களா, வேணும்னா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேப் கொடுக்கலாம், ஒரு என்டர் கட்டிட்டு ஃபாண்ட் சைஸ் வேணால் குறைச்சிக்கோங்க. குறைக்க அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாமே டைப் பண்ணியாச்சு. டிக்ளரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு, டைப் பண்ணிட்டோம். பிளேஸு சென்னை எல்லாமே டைப் பண்ணியாச்சு. சிக்னேச்சர் டைப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு லைன் வேணும்னா இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு ஒரு லைன் வேணா போட்டுக்கோங்க. இது மாதிரி லைன் போடும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த மாதிரி லைன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை பெண்டாகி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போங்க. இந்த மாதிரி ஒரு டிராயிங் டூல்ஸ் எனேபிள் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணால் வெளியில் இருந்தீங்கன்னா இருக்காது. இதை கிளிக் பண்ணும்போது எனேபிள் ஆகிடும். இந்த இடத்துல நமக்கு வந்து 0ன்னு கொடுத்துருங்க. 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும் லைனு. அதை நீங்கள் சென்டராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறதும் இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ணிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஏன் இது மாதிரி பண்ணுறோன்னா, அப்போ தான் நமக்கு அந்த ஃபோட்டோவை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ மூவ் பண்ணுறதுக்கோ, அந்த கார்னரில் வச்சு இழுத்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். மூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் ஒரு ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த இடத்துல வைக்கிறேன். எங்கே வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ சுற்றி ஒரு பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மட் பிக்சர்ஸ் இருக்கும். ஃபார்மட் பிக்சர்ஸில் லைன் ஸ்டைல்ஸ் போங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வித்து வந்து 1.5 இல்லைன்னா 1.75 வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துறேன். எனக்கு ஒரு பார்டர் லைன் வந்துருச்சு, கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து முக்கியமான அந்த அவுட்டர் பார்டர் வேணும். இவ்வளவும் பண்ணிட்டு நமக்கு ஒரு பார்டர் போடணும். அதனால என்ன பண்ண போறோம், பார்டருக்கு என்ன பண்ணுங்க, இந்த பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணுங்க. பேஜ் பார்டர்ஸ் இருக்கு பாருங்க. பேஜ் பார்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பேஜ் பார்டர்ஸ்ல இருக்கணும். சூஸ் பண்ணணும். இந்த ஸ்டைலில் போய் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இதோட ஹைட் வித்து வந்து இப்போ 1.5 இந்த வித்து இருக்கணும் அப்படின்னா இந்த வித்தை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு அவுட்லைன் பார்டர் கிடைச்சாச்சு. அவ்வளவுதான். பார்டர் வேணும்னா இந்த இடத்துல பேஜ் லேஅவுட்ல போயிட்டு பேஜ் பார்டர்ஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டைலில் போயிட்டு உங்களுக்கு கலர் வேணுனாலும் கலர் கொடுத்துக்கலாம். இங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலரில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நார்மலாக ரெஸ்யூமுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பயோடேட்டாங்கிறது தனித்தனி வேர்டு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பயோடேட்டா கலர் மாற்றணும், எனக்கு இந்த பார்டர் எடுக்கணும் அதே மாதிரி போயிட்டு இந்த கலர் வேண்டாம்னா பிளாக் அண்ட் ஒயிட்னா பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கோங்க. கிரே கலர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னா கிரே கலர் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே கலரில் போயிட்டு இந்த கலர் வேணும் ஓகே கொடுத்தீங்கன்னா கிரே கலர் வந்துடும். பார்டர் வித் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கே போயிட்டு இங்கே நீங்கள் உங்களுக்கு வந்து வேண்டாம் கொஞ்சம் பெருசாக்கணும்னா இங்கே சைஸு வித்தோட சைஸை வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க. ஓகேங்களா, கூட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பெருசாகிடும். இப்போ நான் பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறேன். ஒரு சிங்கிள் பேஜ்லேயே ஒரு ரெஸ்யூம் ரெடி ஆகிடுச்சு. Ctrl F2 கொடுங்க. Ctrl F2னா பிரிண்ட் ப்ரிவியூ அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி பார்டர் வேணாம்னாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே இடத்துல இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நன்னு கொடுத்துட்டிங்கன்னா பார்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். நான் Ctrl Z கொடுத்துட்றேன். உங்களுக்கு பார்டர் கண்டிப்பாக இதுதான் வெரி ஈஸியாக ஒரு பயோடேட்டா நம்மளால் ரெடி பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா, என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து வேர்டோட ஃபார்மேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மேட்டை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். விட்டு விட்டு பார்க்காதீங்க. விட்டு விட்டு பார்த்தா புரியாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.